Hi, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது garlic cheese bread. யூசுவலா bread toast எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரி இல்லாம இது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்த்தறலாம். இதுக்கு தேவையானது பட்டர். நான் salted butter எடுத்துர்க்கேன். நீங்க வேணும்னா unsalted butter கூட எடுத்துக்கலாம். mozzarella cheese எடுத்துர்க்கேன். இத கிரேட் பண்ணி யூஸ் பண்ண போறோம். mixed herbs எடுத்துர்க்கேன். இது வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. garlic வந்துட்டு ஒரு 4 பீஸ் எடுத்துர்க்கேன். 2 wheat bread எடுத்துர்க்கேன். நீங்க வேணா white bread கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இப்போ garlic எடுத்துட்டு நல்லா கிரேட் பண்ணிருங்க. இந்த garlicum mixed herbsum நம்ம mix பண்றதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன் एक्चुअली. நீங்க இந்த பிரெட் டோஸ்ட்ல மட்டும் கிடையாது. சப்பாத்தி மாவுல கூட நீங்க garlicையும் இந்த mixed herbsையும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு யூசுவலா சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க கிரேட் பண்ணியாச்சு. garlic உங்களுக்கு அதிகமா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். இப்போ அடுத்து சீஸை வந்துட்டு கிரேட் பண்ண போறேன். இதுக்கு வந்து ஆர்டினரி சீஸை விடையும் mozzarella cheese தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா என்ன சொல்றது இன்னுமே டேஸ்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி தரும். இப்போ வந்து இந்த பட்டர்ல வந்துட்டு mixed herbs ஆட் பண்றேன். garlic ஆட் பண்றேன். இதை இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம். பாருங்க mix பண்ணியாச்சு. நீங்க எவ்வளோ பிரெட்க்கு யூஸ் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இத வந்து பிரெட்டோட அவுட்டர்ல அப்ளை பண்றேன். அவுட்டர் சைடு மட்டும் அப்ளை பண்ணா போதும். இதோ 2 பிரெட்லயே அப்ளை பண்ணியாச்சு. ரொம்பவே நல்லா இருக்கும். சூடா சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்குள்ள நீங்க ஏதாவது ஸ்டஃப் வைக்கறனா கூட ஸ்டஃப் வச்சிட்டு அதுக்கு மேல கூட சீஸ் போட்டுட்டு நீங்க வந்துட்டு இத சாப்பிடலாம். பாருங்க இப்போ உள்ள ஃபுல்லா சீஸை வந்துட்டு வெச்சிருங்க. அதுக்கு மேல வந்துட்டு இந்த பிரெட்டை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிருங்க. இப்போ இத நம்ம டோஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. டோஸ்ட் பண்ணிரலாம் வாங்க. பாருங்க கல்லுல நீங்க எதுவும் அப்ளை பண்ண வேண்டியது இல்ல. ஏன்னா ஆல்ரெடி பட்டர் இருக்கனால ஒரு சைடு டோஸ்ட் ஆனனையும் இன்னொரு சைடு திருப்ப போட்டு மறுபடியும் டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சூப்பரான garlic cheese bread ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க இது இப்போ இவ்ளோ சீஸியா இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்றேன். ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வரும். பாருங்க எவ்வளவு சீஸியா ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. Thank you.